ஒரு பெண் எடுத்த ஒரு முக்கியமான முடிவினால ஒருத்தவங்களோட வாழ்க்கையே க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஒருத்தர் இறந்தும் போயிட்டாரு. ஒரு பையனோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவர் கண்டினியூவா 3 மாசமா பியர் மட்டுமே குடிச்சு வாழ்ந்திருக்காரு. 3 மாசம் சாப்பாடே இல்லாம. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. இந்த இந்த ஸ்டோரியை பத்தி தான் முக்கியமா உள்ள போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உலகத்தில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் தான் உங்கள் ஈட்டி முகிலன். தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஒருத்தர், வயசு 45. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து கிட்டத்தட்ட 14 வயசு, ஸ்கூலு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கையில அவங்க மனைவிக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சின்ன சின்ன மன வருத்தம் வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்குது. குடும்பத்துக்குள்ள ஒரே பிரச்சனை, ஒரு மன நிம்மதி இல்லாம மன உளைச்சலாவே இருக்கான் அந்த அந்த பொண்ணோட கணவன். அந்த பெண்ணுக்கு இவரோட வாழ்றதுல சுத்தம் விருப்பமே கிடையாது. எப்படி நம்ம கழட்டிட்டு போயிடலாம், டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடலாம், அதே மாதிரி மனநிலைமையிலே இருந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் தப்பு யாரு மேலும் தெரியல. ஆனா நம்ம டைவர்ஸ் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா குழந்தை லைஃப் ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண்ணும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கா கொஞ்ச நாளா. அதுக்கப்புறம் அவளால இருக்க முடியாத சூழ்நிலைகள் வருது. அப்ப என்ன டக்குன்னு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறான். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இவன் எவ்வளவு செஞ்சு கெஞ்சி பாக்குறான், சொல்லி பாக்குறான். வேண்டாம், வேண்டாம், விட்டு போகாத சொல்லி பாக்குறான். அவ வந்து புடிவாதமா ஒத்த கால நிக்கிறேன், நான் போய்தான் ஆவேன் அப்படின்னு. அதே மாதிரி கோர்ட் ஆர்டர் வருது, டைவர்ஸ் நடக்குது. டைவர்ஸ் நடந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் வந்து சாப்பிட்ற சுத்தமா நிறுத்திட்டான். சாப்பிட்றதுக்கு பதிலாக கண்டினியூவா 3 மாசமா பியர் மட்டும் தான் குடிச்சிருந்திருக்கான். அவனுக்கு 14 வயசு பையன் இருக்குன்னு சொன்னால, அந்த பையன் வந்து ஸ்கூல் படிக்கிறான். ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு சமைச்சும் கொடுத்து, அவனுக்கு வந்து அவனோட அப்பாவை அவன் தான் பாத்துக்கிறான், சமைச்சு கொடுக்குறான், எல்லாம் பண்றான். ஆனா இவனுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் மேல அடிக்ட் ஆயிட்டான். பியர் மட்டும் தான் குடிப்பான். அந்த பியர் வந்து கணக்கு இல்லாம ஒரு 3 மாசமா சாப்பாடே இல்லாம கணக்கு இல்லாம பியர் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவன் எவ்வளவு பையன் சொல்லி பாக்குறான், பியர் குடிக்காதீங்க, சரக்கு சாப்பிட குடிக்காதீங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, சமைச்சு வச்சிருக்கீன்னு சொல்லி எல்லாம் கேர் பண்ணி பாத்துக்கிறான். அவன் கேட்கற மாதிரி இல்லை. ரொம்ப மன உளைச்சிகள் ஆளாகி அவன் கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆயிட்டான். இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவனோட அப்பா ரூம்ல பார்த்தா லாக் ஆகிருக்கு, பூட்டை திறக்கல. தட்டி தட்டி பாக்குறான், திறக்க முடியல. இவனுக்கு ஒரே சந்தேகம் போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றான். இது மாதிரி அப்பா ரூம் லாக் ஆயிருக்கு, கதவு தட்டினா திறக்கவே இல்லை, பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். போலீஸும் மெடிக்கல் டீம் வராங்க, கதவை உடைக்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்து கிடக்காரு. ரூம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரே பீர் பாட்டில், நூத்துக்கு மேற்பட்ட பீர் பாட்டில். அது மட்டும்தான் சாப்பாடு அவருக்கு. கடைசியில் அவர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தா அவர் ஆடி இறந்து கிடக்காங்கிறது செய்தி தெரிய வருது. தெரிஞ்சது அம்மாவும் டைவர்ஸ் கொடுத்து அந்த பையனோட அம்மாவும் போயிட்டா, இவரும் குடிச்சிட்டு செத்து போயிட்டாரு, அவ அப்பாவும். இவர் இந்த பையன் மட்டும் 14 வயசு பையன் மட்டும் ஸ்கூல் படிக்கிறதுலயே அவன் வந்து இறந்து போயிடறான். இப்ப பாருங்க, ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவினால ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிடுச்சு பாருங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா இறந்து போயிட்டாங்க. இவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகி போச்சு. அதனால எதுக்குமே நம்ம ஊர்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. கள்ளத்தரவு நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் குழந்தைகளை கொல்றாங்க, குழந்தைங்க பத்தி யோசிக்காம விட்டு போயிடுறாங்க. நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன் இங்க யூபியில. அந்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமோட ஃப்ரெண்டு கூட போறதுக்காக பைக்ல ஒரு குழந்தைய, சின்ன பையனை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பைக்ல ஏறி போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அந்த மாதிரிலாம் நடக்குது உலகத்துல. அதனால கொஞ்சம் இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.